Good evening everyone, welcome to Chennai Girl channel. இன்னைக்கு நான் ரவா இட்லி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நான் ட்ரை பண்ணதை கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் இந்த ரவா இட்லி எப்படி பண்ணேன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கேஷ்யூ நட்ஸ் போட்டு வறுத்துட்டு, கருவேப்பிலை இல்லை ஸோ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் பேபி கொடுத்ததுனால காஞ்ச மிளகா போடல. எல்லாம் போட்டு வறுத்துட்டு அந்த ஆயில்லையே நம்ம ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா சேர்த்து வறுத்துக்கணும். வறுத்த பிறகு அந்த மிக்சரை எதில் போட்டேன்னா, நான் இட்லி மாவு ஒரு 4-5 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். அது நம்மளால் நார்மல் இட்லி சாப்பிட முடியாது. ஸோ அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா தான் இது. ஸோ அந்த மாவில் நான் இந்த ரவை மிக்சரை அதில் போட்டுட்டேன். நான் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லி தட்டில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ண உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி, அண்ட் ஈவன் ரொம்ப டேஸ்டியாகவும் வந்திருக்கு. நிறைய ரவா இட்லி ரெசிபீஸில் பேக்கிங் சோடா போட சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. பட் எல்லாருமே தயிர் போட சொன்னாங்க. தயிரும் நான் ஆட் பண்ணல. வெறும் நம்மளுடைய இட்லி மாவு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மாவு ரொம்ப புளிச்ச மாவாக இருந்ததுனாக்கா ஊத்தப்பம் அந்த மாதிரி செய்வோம் நம்ம. அதுக்கு பதில் இதுவும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு சின்ன டிப் இது. இதுக்கு நம்ம ஒரு கார சட்னியோ இல்லை தேங்காய் சட்னியோ சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. பேக்கிங் சோடாலாம் போடாமலே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை, சென்னை கேர்ள் சேனல். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.